கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம இன்னும் விரிவாக பார்க்கணுங்கிறதுனால இப்போ 4 வசனங்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். 24ஆம் வசனத்தில், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 25 தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்லா மிருகங்களுமே நல்லவை தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை படைப்பதற்கு முன்னால் அவர் நீர்லையும் ஆகாயத்திலையும் வாழக்கூடிய விலங்கினங்களையும் பறவைகளையும் படைத்த பின்னால் இவற்றையெல்லாம் அவற்றுக்கு வாழும் சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த பிறகு எல்லாவற்றையும் அவர் படைக்கிறார். தரையில் வாழும் விலங்குகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் கூட அவர் படைக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய விலங்கு, உயரமான விலங்குன்னு பார்த்தோன்னா ஒட்டகச்சிவிங்கி, யானை இதெல்லாம் பார்ப்போம். இது போன்ற பெரிய விலங்குகளையும் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளையும் கூட அவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நமது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தர் இல்லை, கூட யாரோ இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதுதான் நம்ம திரியேக தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லணும். திரியேக தேவனாகிய கர்த்தர் ஒரு மூவரும் இணைந்து தான் இந்த மனிதனை உருவாக்குகிறார்கள். இப்போ ரூபம், தோற்றம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். சாயல் அப்படிங்கும்போது ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய பார்க்கும்போது பெரும்பாலும் சொல்லுவோம் அம்மாவை மாதிரி இருக்குது, அப்பாவை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி தான் தேவன் நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே கர்த்தரின் பிள்ளைகளாக இருக்கிறோம். 27ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிறார், என்னுடைய சாயலாக தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. 27ஆம் வசனத்தில் பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை அவர் மனுஷர்களுக்கு கொடுக்குறார். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு சொல்கிறார். படைக்கிறது அவர், ஆனால் ஆளக்கூடிய தகுதியை, ஆளக்கூடிய ஒரு உறுதியை அவர் மனிதர்களுக்கு கொடுக்குறார். படைத்தவர் மனிதருடைய ஆளுகைக்கு இந்த எல்லாவற்றையும் உட்படுத்துகிறார். பார்த்திங்கன்னா விலங்குகள், பறவைகள், வாழ்வன, ஊரும் பிராணிகள், அது போக இன்னொரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூமி அனைத்தையும். இப்போ சிலர்லாம் ஒரு இதை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேட்டன்ட் ரைட்டு அல்லது காப்பி ரைட்டெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் கடவுள் அவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவர்கள் மனிதர்கள் ஆடும்படியாக அவற்றை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். அவற்றை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.